வணக்கம் யூடியூப் அன்பர்களே, இன்று ஒரு சிறிய டிப்ஸ் தருகிறேன். அனைவரும் அந்த மின்சாதனத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இது கெட்டில் என்கிற தண்ணீர் சூடுபடுத்தும் கருவி. பார்த்தீர்களா? இதுதான் தண்ணீர் சூடுபடுத்தும் கருவி. இதை தனித்தனியாக பிரிக்கலாம். இதன் உள்ளே எரிக்கா வைரனால் செய்யப்பட்ட ஹாட் பிளேட் பொருத்தப்பட்டுள்ளது. அது தெரிகிறது பாருங்கள், ரவுண்டா. அதுதான் ஹாட் பிளேட்டு. இது வெந்நீரை அதி விரைவில் சூடுபடுத்தும் தன்மை உடைய ஒரு கெட்டில். இந்த கெட்டிலினுடைய அடி பேச தனித்தனி செப்பரேட்டாக பிரித்து கொள்ளலாம். அதுவும் இதான் டெர்மினேஷன் ஏரியா. அதாவது அந்த ரவுண்டா பிராஸ் போன்று 2 வளையங்கள் தெரிகிறது, அதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ். அதே போன்று இந்த பிளக் பாயிண்ட், இந்த செப்பரேட் பிளக் பாயிண்டில் பள்ளமாக தெரிகிறது, அதன் உள்ளே நெகட்டிவ் பாசிட்டிவ் தயார் நிலையில் உள்ளது. இதை இரண்டையும் பொருத்தினால் பொருத்தினால் வெந்நீர் சூடாவதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதுதான் வெந்நீர் கெட்டில். இப்பொழுது இது லாக் பண்ண வேண்டும். இங்கு ஒரு சுவிட்ச் உள்ளது, இந்த மேலும் கீழுமாக அசையக்கூடிய சுவிட்ச். இதை ஆன் செய்வதற்கு மேல்புறமாக அழுத்த வேண்டும். இப்பொழுது தாங்கள் அனைவருக்கும் இன்னொன்று காட்டுகிறேன். இப்பொழுது வெந்நீர் சூடாவதற்கு தாங்கள் அனைவருக்கும் இப்பொழுது வெந்நீர் சூடாக்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. அதில் உள்ள பல்பு ஒன்றும் எரிகிறது, பைலட் லேம்ப். இப்பொழுது இது ஆட்டோமேட்டிக் வகையை சார்ந்த அனைத்து கருவிகளுமே பைமெட்டலுடன் கூடிய ஆட்டோ சிஸ்டமாக உள்ள கெட்டில்கள் தான். அனைத்து மின்கருவிகளுக்கும் சில உபயோகிக்கக்கூடிய பொருள்களுக்கு தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டிய பைமெட்டல் இணைக்கப்பட்டுள்ளது, ஆட்டோமேட்டிக் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது தண்ணீர் சூடாகிறது. தண்ணீர் அதி விரைவில் சூடாகும். இப்ப பாருங்க, அதில் ஆவி வருகிறது. கொதிநிலையை அடைந்து விட்டது. இப்பொழுது எந்த வகையில் ஒரு சூடு தேவையோ அந்த அளவிற்கு சூடானவுடன் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவிடும் இது. இப்பொழுது இந்த பைலட் லேம்ப் என்று சொல்லக்கூடியது இதுதான் பைலட் லேம்ப். இது ஆட்டோமேட்டிக்கான நின்னோடும். இப்பொழுது சூடானவுடன் இது தனியாக பிரித்து எடுத்துக் கொள்ளலாம். இதுடன் மறுபடி பொருத்தி கொள்ளலாம். இப்பொழுது இதை பற்றிய விளக்க உரை அளித்து விட்டேன். மறுபடியும் ஒரு டிப்ஸ் தருகிறேன். தாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக நானே உள்ளேன். இது லாண்டரி டைப்பு எலிமெண்ட், மைக்கா எலிமெண்ட். அதன் உள்ளே கம்பி வளையங்கள் தெரிகிறது பாருங்கள், அது வைண்டிங் செய்யப்பட்டுள்ளது. இதற்கும் வைண்டிங் என்று பெயர் தான். எரிக்கா வயராக இருந்தாலும் இன்சுலேட்டிங் வயராக இருந்தாலும் வைண்டிங் ஒரு நேம் ஒன்றுதான். இது லாண்டரி டைப்பு எலிமெண்ட். இது மைக்கா என்ற
மூலப்பொருளால் ஆக்கப்பட்டு நான் கான்டாக்ட், அதாவது ஷாக் அடிக்காம எரிஞ்சு போகாம சூடை தன்னுள்ளேயே அடக்கி கொள்வதற்காக உள்ள மைக்காவில் வைக்க ஒரு எலிமெண்ட். இதை முன்பு போன வீடியோவில் தாங்கள் அனைவருக்கும் இதை காண்பிக்கவில்லை, மறந்துவிட்டேன். அதனால் நான் இப்பொழுது இதை தாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மைக்கா எலிமெண்ட். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பிடிக்காவிட்டாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. அனைத்துக்கும் உள்ள கருவிகள், மின் கருவிகளை பற்றிய நுணுக்கங்களை உங்கள் அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் என்பது இந்த ராஜன் சேனலின் நோக்கம். வணக்கம் நண்பர்களே.